டேய், மசம் மசம் நிற்காத. நான் காசை பிடி. அடுத்த ஆர்டர் எப்போன்னு சொல்கிறேன். கிளம்பு. ஆமாண்டா, ஒரு ஆர்டர் முடிக்கிறதுக்குள்ள எவ்வளோ அவதிப்பட வேண்டியதாக இருக்குது. நம்ம செஞ்ச வேலைக்கு காசு கொடுக்க வழி போட்டா அவனுக்கு. 350 ரூபா வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ம் பார்க்கணும். காசு கரெக்டாக இருக்கா பார்த்தியா? காசு ஒன்றை தானே கொடுத்தேன். கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லி ஒன்றை தானே கொடுத்தேன். ஆமாம். பார்க்கணுண்டா. இல்லைன்னா அந்த ஆடெல்லாம் அவர் நல்லா வேலை வாங்குவான். தம்பி, மூணாவது கொஞ்சம் ரசம் ஊற்று, நாலாவது கொஞ்சம் தண்ணி வை. ஏய், சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டேன்டா. சரி, காசு ஒன்று தானே இருக்குது. இந்த கொடு. என்ன கடிச்சுதா இல்லையா? போயிட்டேனப்பா. சரி, உன்கிட்ட தானே பர்ஸை கொடுத்தேன். கரெக்டாக இருக்கா பாரு. நீ 20 ரூபா தான் இருக்குது. எங்க காசு? டேய், 350 ரூபாடா காசு ஓனர் கொடுத்தது. டேய், நான் மச்சான் விளையாடாத. என்னடா விளையாடுற? நைட்டு அப்போ பட்டினி தான்டா அப்புறம் இன்னைக்கு. நான் என்னடா பண்ணுவேன்? அது ஒரு பேஷண்ட் வேற வச்சுட்டு. டேய் அப்பா, ஐயோ. டேய், அப்போ நைட்டு சாப்பாடு என்ன? எவ்வளோ இருக்குது உன்ட்ட? இப்போ பஸ்ஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பாரு. உனக்கும் ப்ரோஜனடா நீ. 40 ரூபா தான்டா இருக்குது. சரி வா, டீ இட்லி ஏதாவது வாங்கி போயிடுவோம் வா. உன்னையவா போக சொன்னா? குடி. சாப்பாடு சாப்பிட்டு மாத்திரையை போட்டுருவா போய். ஆர்டர் எப்போ இல்லையா? வா எப்பா, நீ போய் பாருங்க, உட்காந்துருக்கா. ஏய் யோகேஷ், கரெக்டா போச்சு பாரு. கரண்ட் கட் ஆச்சு. இந்த செய்தி வேலை மாத்திரை போடணும். தூக்கம் சாப்பாடு செலவோட கேண்டில் செலவு அதிகமாக இருக்கும் போல. நிற்க தோண மாட்டேங்கிறா இது வேலை. நான் போய் உட்காரேன். என்ன கதவு திறந்துருக்கு? மூடி தானே வச்சோம். லொகேஷ், இங்கே தான் இருக்கியா? என்ன கதவு மூடி இருக்கு? மாத்திரை போட்டனா தான் இருக்கும். படுப்போம். யாரு? லோகேஷ்? லோகேஷ்? டே லோகேஷ், டே டே பயமாதிரா. டே லோகேஷ், டே டே பயமாதிரா. டே டே
லோகேஷ் இருக்கீங்களாடா? டேய் கேண்டில்ல அணைஞ்சிருக்கடா டேய். ஏய் லோகேஷ் என்ன கேண்டில் எரிஞ்சிருக்கு? இங்கேயும் எரிஞ்சிருக்கு. டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் எங்கடா போனீங்க? இந்த கேண்டில் மட்டும் அணைஞ்சிருக்கு. வச்சு போட்டு எங்க இருக்கு? யோகேஷ் ஏய் ஏய் சத்தம் மட்டும் கேக்குதுடா. அதோ யோகேஷ் ஏய் யாரு? ஏய் டேய் சூர்யா விடாது, நீ மட்டும் தான் இருக்கு. விடாரு சூர்யா, விடாது. யாரு? டேய் 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 யோகேஷ் டேய் விளையாடாங்கடா. டேய் ஏ லோகேஷ் இருக்கீங்களா? டேய் டேய் என்னடா பண்ற? ஏய் ஏய் யாரு? டேய் யோகேஷ் விளையாடுறா. டேய் உண்மையிலே பயமாக்குறா எனக்கு. டேய் எங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? டைம் ஆயிடுச்சா? நைட்டு கேண்டில் ஆனந்த மாதிரி இருந்துச்சு. கை வேற கேண்டில் கரை. நைட் எங்கடா போனீங்க ரெண்டு பேரும்? கரண்ட்டு கட்டாச்சு. டமால்னு சவுண்டு கேட்குது. கேண்டில்லாம் ஏற்றினா வர அணையுது. படுத்துனவனை பார்த்தா ஆளை காணோம். அவனை தேடினா அவன் எங்கேயோ முட்டிட்டு இருக்கான். சத்தமாக இருக்கு. பயமாக அந்த வீட்டில் இருக்க. டேய் உன்கிட்ட தான் பைத்தியக்கார மாதிரி தனியாக பேசிகிட்டு இருக்கேன். 4 இட்லி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். சாப்பிடாம சும்மா மாத்திரை போட்டுறேன்னா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். அவன் வெளில போயிருக்கான். நானே போய் கிளம்புறேன். நைட்டு டைம் ஆகும். மூட்டை அதை சாப்பிடு. இதை
என்னடா டேய், உனதானே ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்க? என் பேர் சூர்யா. என் ஊர் கச்சினத்தம், சிவகங்கை மாவட்டம். நான் லோகேஷே, கேண்டில் ஏற்றி விடா. டேய், கரண்ட் கட் ஆயிடுச்சுடா. டேய் லோகேஷே, இருக்கியாடா? சரி ஓகே, மேட்ச் ஸ்டிக் மட்டும் கொண்டு வாடா. டேய் சீக்கிரம் கொண்டு வாடா, நீ கொண்டு வந்தா எழுத முடியும். டேய் டேய், ஏதோ சத்தம் கேக்குதுடா. நீயா? டேய் டேய், நேற்று நைட்டு பண்ணாம தான் பயமுத்தாங்கடா. டேய் ஏய், உண்மையிலே பயமாதுடா. லோகேஷே, டேய் ஏத்தி வச்சடா கேண்டில். டேய் டேய், எங்கடா போனீங்க? டேய் லோகேஷ், லொகேஷன் தானடா? ரெடி மச்சான், காலையில பேச சாரி ரெடி. இவங்களே பயமாடா. டேய் டேய் ப்ளீஸ்டா. டேய் என்னடா நீங்க நல்லா இருக்கீங்களா? ப்ளீஸ் விட்டுங்க. நான் டிஎன்பிசி படிச்சுட்டு கேட்டரிங் வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ கூட என் மாவட்டத்தில் தான் தங்கியிருக்கேன். ஏதோ பாசம்லாம் இல்லை, கடமை அவ்வளோதான். அன்றைக்கி கூட என் பொருளை ஒருத்த அடிச்சுட்டு போயிட்டான். நான் எதுவும் பண்ணவும் முடியல. என் பர்ஸை என் ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்திருந்தாங்க. ஆனால் ஏன் தனியாக நடந்து வந்தாங்க, நானும் தனியாக நடந்து வந்தேன், எதுவுமே எனக்கு புரியல. எல்லாமே ஏதோ ஒரு மாயமாக இருந்துச்சு. என்கிட்ட இன்னும் ஒரு புது பழக்கம் இருக்குன்றது நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானே வீட்டு கதவை தட்டி யாரோ இருக்கா மாதிரி உள்ளே போய் லைட்லாம் ஆன் பண்ணி அன்றைக்கி திருட்டு போன மிச்சம் அந்த காசில் இட்லி பேக்கெட்டை வாங்கினு அன்றைக்கி நைட்டு பசியை ஓட்டணுன்னு சேரில் உட்காந்து யாரோ இருக்கா மாதிரி நானே என் கூட தனியாக பேசிட்டேன். டே இட்லியை போடுறா, மாத்திரையை போடுறா, இதெல்லாம் மறக்கணும் தான் டைரி எழுத சொல்லுவானுங்க. நானும் டைரி எழுத்துல அனுபவம். ஆனால் அடிக்கடி இந்த கவிதை எழுதும் போதும் என்னவோ தெரில கரண்ட்டு கட் ஆகிடும். எனக்கு இருட்டை பார்த்து லைட்டாக பயம் இருந்தாலும் கேண்டில் ஏற்றி நானே என் ஃப்ரெண்டை சொல்லுவேன். ஆனால் கடைசியில் நானே கேண்டில் போய் வீடு முழுக்க ஏற்றி வைப்பேன். ஏற்றி வச்ச கேண்டில் பார்த்து நானே தனியாக பேசுவேன். எங்கள் வீட்டு கதவை தட்டி நானே சில சத்தம் போடுவேன். ஏன், எதுக்கு, எதுவுமே எனக்கு புரியல. சில விஷயம் நடக்கும், அதுக்கப்புறம் சில விஷயத்தை பார்த்து நானே பயப்படுவேன். ஏதோ நடக்கிற மாதிரி,
சத்தத்தை போட்டுட்டு. கேண்டில் ஏற்றினா கூட பரவாயில்ல, ஏற்றின கேண்டில் நானே போய் ஒரு இடத்துல அணைச்சி ஏன்னா நானே பயமுறுத்திட்டு ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் பார்த்து டாக்டரை கூப்பிட்டு போனால் அவர் ஏதோ என்கிட்ட என்னென்னவோ சொன்னார், ஏதோ வியாதி இருக்குன்னு. எனக்கு எதுவுமே விளங்கல, ஞாபகமும் இல்லை. அப்போ தான் நெட்டில் ஒரு நாள் சர்ச் பண்ணும்போது எனக்கு இது மாதிரி சைக்கோசிஸ், சிசரோஃபேனியா வாயின்னு அந்த பேர் சிம்டம்ஸ்லாம் கூட பார்த்தேன். பார்த்துட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்போ இது எல்லாமே பொய்யா? அவனுங்க இருக்கிறத மாற்றணும்னு நினச்சி தான் நான் வீடை காலி பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா என்னாலே நான் மாற்றிக்க முடியல. நான் சுற்றி இருக்க என்வாயர்மெண்ட்டை மாற்றினாலாச்சு அவனுங்க மாறுவானுங்க, என்னை விட்டு போவானுங்கன்னு நினச்சி தான் நான் வீடை பேக் பண்ண ஆரம்பித்தேன். என் ட்ரெஸ்ஸு துணிமணிலாம் எடுத்துக்கிட்டு ஊர் மாதிரி வீடியோடாக தேடி இழந்தேன். ஆனால் என்கிட்ட இருக்க காசுக்கு யார் எனக்கு வீடு தருவாங்கன்னு தெரில. ஏறி ஏறி இறங்கினேன். எல்லாமே ஒரு நாள் மாறிச்சு. ஆனால் என்னதான் மாறினாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் மறக்க முடியல. அவங்களோட இந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ், அந்த திருவிழா சம்பவம், ஆனால் இந்த சம்பவத்தை என்னால் மறக்க முடியல. அடிக்கடி அவங்க வாய்ஸ் என் மண்டையில் ஓடிட்டே இருக்கும். அவங்க என் கூடவே இருக்க மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும். நான் என்ன தான் எங்கே தான் இருந்தாலும் அவனுங்க என்னை சுற்றி வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆனால் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறந்து ரெக்கவர் பண்ணி நானாக இருக்க ட்ரை பண்ணேன். எது நிஜம், எது உண்மை, எது பொய்ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். ஆனால் ஏதோ ஒரு சில விஷயங்கள் புதுசாக என் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. பயமும் வருது. அதே சமயத்தில் இதான் வாழ்க்கைன்ற நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசுக்குள்ள வருது. இதெல்லாம் மாறிடுச்சு. ஆனால் அந்த ஒரு நாள் என் மொத்த வாழ்க்கையும் திருப்பி போகுது. டேய் சூர்யா வாடா. டேய் சூர்யா. டேய் சூர்யா, டேய் என்னடா கூப்பிடு கூட பார்க்காம போயிட்டே இருக்க? இங்க வா. சார் அடே நான் வேற யாரும் நினைச்சேன். நல்லா இருக்கியா? வீட்டில் அப்பா விளையாடி இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்காங்க. எங்க இருக்கு இப்ப? இங்கே பக்கத்தில் தான் வீடு. இப்ப எங்க போற? சாப்பிடுவாங்க. சாப்பிட வரியா? சாப்பிட நான் தெளிவா பேச மாட்டேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நைட்டு சரியா தூங்கல. நீ எங்க இருக்க? இங்கதான் பக்கத்துல. அப்படியா? நான் உனக்கு பார்த்துட்டே இல்லையே. நான் ரொம்ப நாளா இங்க தான்டா இருக்கேன். எப்படி தெரியல, நான் இப்போ வந்தனால அப்படி இருக்கலாம். டேய் என்னடா தட்டுற? கதவு தோறடா. அப்படியே பழக்கமாயிடுச்சுடா தடி திருட்டி. உள்ளவாடா டே. இதான் வீடு. உட்காருனா உட்காந்துக்கோ, பாத்ரூம் போகிறோன்னா போய்க்கோ. தண்ணி வராது, பைப்பில் பிடிச்சி வச்சுக்கிறேன், பார்த்துக்கோ. உட்காரு உட்காரு உட்கார்றா, நான் வரேன். வீடு குட்டியாக இருக்குது, தப்பாக நினச்சிக்காத மச்சான். இப்போ தான் குடி வந்தேன், ஸோ தெரில எனக்கு. இந்தா தண்ணி, ஜூஸ் எதுவும் இல்லை, தப்பாக நினச்சிக்காத. சென்னையில் இந்த காசுக்கு 1 BHK அது பெரிய விஷயம். நான் உன்னை பார்த்தே எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா? கை கழுவுறனா கழுவிக்கூடா, வரேன். சாப்பிட உட்காரலாம். வா வா. டேய் என்னடா எத்தனை தட்டு எடுத்துன்னு வந்திருக்க? பைத்தியம். 2 பேர் தான்டா இருக்கோம். நீ நானும் 2 பேர் தான். சார் ரெடி, நான் அதை வேறு ஏதாவது ஞாபகத்தில் சரி எடுத்துருக்கேன். போ. உட்கார் ரெடி. தெரிஞ்சிருந்தா இன்னும் கூட 2 பேக்கெட் வாங்கிக்கலாம். காசு அவ்வளோதான் இருந்துச்சு, கேட்ரிங் காசு வேறு வரல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிரித்து போட்டுக்கோடா. வேறு ஏதாவது வேணுமா பாரு. ஜூஸ் ஏதாவது இதுதான் பார்க்குறேன். இல்லை எதுவும் வேணாம், வா. வேணாமா? சரி விடு. பரோட்டாவா இல்லை சப்பாத்தியாடா இப்படி இருக்கு? போதும் உனக்கு? சாப்பிட்டியா? எல்லாம் ஓகே தானே? எனக்கு போதும்பா, வயிறு ஃபுல். வச்சுரு, தட்டில் எடுக்க வேணாம், வச்சுரு.
வந்ததே பெரிய விஷயம். எவ்வளோ நாளாச்சு பார்த்து.